ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. நிலன், மக்களே நிலன். என்னத்த? என்ன துணி இது? வியாட்டி சட்டையோட நிக்க. யாத்த நல்லா இல்லையா? நல்லா இல்லன்னு சொல்லல மக்களே. நேத்திக்கு தியாடி பிடிச்சேன்னா சர்வானா கிர்வானா? அத்த ஷர்வானி. அதான் என்னமோ தியாடி பிடிச்சு எடுத்துக்கிட்டு வந்தியே. அது மட்டும் இல்லாம தியாக்கம் ராத்திரி திருப்பி போய் தியாக்காண்டியும் லஹங்கா அது இதுன்னு எடுத்துக்கிட்டு வந்தியே. அந்த துணியை போடாம வியாட்டி சட்டையை போட்டுக்கிட்டு நிக்க. அதுவா ஒண்ணும் இல்லாத்த, குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தமா, அதான் வேட்டி சட்டை போட்டுக்கிட்டு போனேன். அதை என்னமோ மாத்தவன் இல்ல. கல்யாணத்துக்கு எடுத்த துணியை போடு, நாங்களும் பாக்கிறதுக்காண்டி காத்துக்கிட்டு இருக்கோம்ல. அதை பாய்க்க நேரம் என்னமோ பிள்ளைகளுக்குள்ள சுடிதார போல இருக்கு. அதை போட்டுக்கிட்டு அங்க இங்கேயுமா நடந்து தெரியறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. தாலி கட்டத்துக்கு மணமேடைக்கு போவேன்லாம், அப்ப போட்டுக்கலாம். ஏன் மக்களே, நீ பிடிச்சு போய் தானே எடுத்த? அது எனக்காண்டி எடுத்தது இல்ல. தியாக் நார்த் இந்தியன் ஸ்டைல்ல கல்யாணம் பண்ணியது பிடிக்கான்னு சொன்னான். அவளுக்காண்டி தான் அந்த துணியெல்லாம் எடுத்தது. ஓ, கல்யாண பெண்ணுக்காண்டி எடுத்தியாக்கா? இங்கேரு நிலன், உனக்கு வரப்போறவா ரொம்ப கொடுத்து வச்சவா. அவளுக்காண்டின்னு சொல்லிக்கிட்டு தாங்கு தாங்கிய கண்டியா? நீ அவளுக்கு புருஷன் அமையதுக்கு அவ கொடுத்து வச்சிருக்கணும். சும்மாவா அந்த காலத்திலே சொல்லி வச்சாவ? பிறந்த வீட்டுல அளவுக்கு மீறி நிறைய கஷ்டப்படியாவல்னா போற வீட்டுல தங்க தட்டுல வச்சு தாங்கிய புருஷன் கிடைப்பானா? தியா பாவம், சின்ன வயசுலயே தாய் தகப்பன் இல்லாம அம்மம்மா தாத்தான்னு வயசானவி அரவணைப்பிலே வளர்ந்துட்டான். இனிமேதான் அவ வாழ்க்கை நல்லா இருக்க போகுது. நீ கிடைக்கிறதுக்கு அவ கொடுத்து வச்சிருக்கணும். அப்படியெல்லாம் இல்லாத, எல்லா ஆம்பளைகளும் விரும்பியது ஒரே ஒரு விஷயத்தான். மனைவிங்கிறவ எல்லா கஷ்டத்திலயும் நஷ்டத்திலயும் ஒரு துணையா இருந்து நம்பிக்கையா பேசக்கூடியவளா இருந்தா போதும். இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைச்சா ஒரு ஆம்பளை எதை வேணாலும் சாதிச்சிடலாம். வேலை இல்லாம வேலை தேடி அலைஞ்சுக்கிட்டே இருந்தேன். அப்பயே என்னை விட்டு போவாம எனக்கு நம்பிக்கையா என் கூட தான் இருந்தா. இந்த சொத்து முழுக்க அர்ஜுனனுக்கு பேர்ல தான் இருக்கு. எல்லாமே தெரிஞ்சதுக்கு பிறகு என்கிட்ட இந்த எதையும் எதிர்பார்க்காம என் கூட இருக்காலாம். அவளுக்காண்டி எதை வேணாலும் செய்யலாம். அவ கிடைக்கிறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். நான் தான் லக்கி. சரி, இனிமேதான் இன்னையில இருந்து புருஷன் பொண்டாட்டி ஆக போறீங்களே. மாறி மாறி விட்டு கொடுத்துருவீங்களா? உள்ள போங்க. சரி மக்களே, அழகாட்டு தான் இருக்கும். அண்ணே, நிலனே. என்ன சாரா? இப்படி வாயா ஒருத்தா. சொல்லுமா. ஏன்னா இந்த துணி நீ எடுத்து தந்ததுதான். நல்லா இருக்கா? உனக்கு என்னடா சூப்பரா இருக்கு. நிஜமா நல்லா இருக்கனா? ஆமாண்டா நல்லா இருக்கு. அப்பனா சரி. சாரா, அண்ணனை கூப்பிட்டு பாத்தியா? ஆமாண்ணே, காலமா விடிஞ்சதுல இருந்தே அவனை சுத்தி தான் வந்துகிட்டே இருக்கேன். எத்தனை தடவை கூப்பிட்டு பார்த்ததுக்கு பிறகு வரவே மாட்டேன்னு ஒரே பிடியா நிக்கான். நிறைய நேரம் கூப்பிட்டு பார்த்துட்டேன். நீ போறதே பெருசு, என்னையும் சேர்த்து வற்புறுத்தாதன்னு கோவமா திட்டி விட்டுட்டான். எனக்கு என்ன செய்யுதுன்னே தெரியல சாரா. அண்ணனுக்கு முந்தி கல்யாணம் பண்ணியதே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இதுல என் கல்யாணத்துக்கு வேற அவர் வரையலனா என்னமோ ஒரு மாதிரி இருக்கு சாரா. என்ன நல்லா கூப்பிட்டு பார்த்துட்டேன். 11 மணிக்கு ஹாஸ்பிட்டல் ஆபரேஷன் இருக்கு. 10 மணிக்கே நான் கிளம்பி ஆகணும். அதனால கல்யாணத்துக்கெல்லாம் வரதுக்கு எனக்கு நேரம் எல்லாம் தொண பேசிக்கிட்டே இருக்காதன்னு திட்டி விட்டுட்டான். சரி, நானும் போய் கூப்பிட்டு பாக்கேன். நான் பேசினா ஒருவேளை வரலாம் இல்ல? என்ன சும்மா இரு, இன்னைக்கு உனக்கு கல்யாணம் நடக்க போகுது. கல்யாணத்துக்கு வா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட நீ போய் பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கா, கோவத்துல உன்னை திட்டி விட்டுட்டானா மனசே சரியில்லாம போயிடும். அப்படியே மனமேடையில போய் அண்ணி பக்கத்துல போயிருந்து தாலி கட்டிச்சுலாம் மூஞ்சே ஒரு மாதிரி இருக்கும். அதனாலதான் சொல்லேன், நீ அண்ணன்கிட்ட போய் பேசாண்டாம். இல்லம்மா, இது என் கடைசி நாள். அண்ணே, ஐ மீன் தியாக்கு புருஷனா மாறதுக்கு என்னமோ கொஞ்ச நேரம் தானே இருக்கு. என் கல்யாணம் நடக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்கு. இப்ப நான் கூப்பிடாம விட்டுட்டேன்னு வச்சுக்கா, காலம் முழுக்க குற்ற உணர்ச்சியாவே இருக்கும். இருந்தாலும் நிலன், நீ ஒரு தடவை அண்ணனை போய் கூப்பிட்டுருக்கலாம். ஒருவேளை நீ கூப்பிட்டு வந்திருந்தா கூப்பிடாம விட்டுட்டியேன்னு குற்ற உணர்ச்சியாவே இருக்கும். திட்டினால கவலையே இல்ல சாரா. திட்டினா திட்டிட்டு போட்டு, ஏன் அண்ணன் தானே திட்டுறான். எனக்கு கூட எல்லாம் பேசவே மாட்டேங்காரேன்னு சொல்லிட்டு எத்தனையோ நாள் கவலைப்பட்டிருக்கேன். திட்டதுக்காண்டியாவது பேச வரலாம். நீ ரொம்ப நல்லவன். சரிடா, நான் போய் பேசிட்டு வந்துறியேன். இந்த வயசு போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? அர்ஜுனண்ணா, அண்ணே பிஸியா இருக்கியா? உன்னைய பார்த்து பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். சாரா கூப்பிட்டு பாத்தியா அவனா? நான் கூப்பிட்டு பாத்துட்டேன். 11 மணிக்கு ஆஸ்பத்திரியில ஒரு ஆபரேஷன் இருக்கு. 10 மணிக்கு நான் இங்க இருந்து போனா அப்படி இப்படி சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டே இருக்கான். பேசாம அவன் காலில் போய் விழுந்திருக்கலாம்ல, வந்துருனே அப்படின்னு. என்னை நீ ஃப்ரெண்ட் தானே? அவன் கால போய் விழுந்து மச்சா கல்யாணத்துக்கு வந்துருன்னு கூப்பிடான். ராத்திரி முழுக்க உன் அண்ணனுக்கு சோப்பு போட்டிருக்கேன். என் காத்துல ரத்தம் வருது, போனை வைன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டான். இப்ப என்ன செய்யுது? கார்த்திகனே, அர்ஜுன் அண்ணன் கிட்ட போய் நில்ல. நீ ஏன்
உடனே யாராவது தூக்கிட்டு போயிருவாங்களா என்ன? இல்ல அர்ஜுன் அண்ணனை கல்யாணத்துக்கு வர வைக்கிறதுக்காண்டி நிலான் அண்ணன் அர்ஜுன் அண்ணனை பார்க்க போயிருக்கான். ஏய் என்னமா சொல்ல? என்ன ஆமாண்ணே, போவாத போவாத கோவத்துல திட்டி விட்டுருவான். இவனுக்கு வேற இன்னைக்கு கல்யாணம் இருக்கு. அவனுக்கிட்ட இதனா போய் பேசி அறுப்பு வாங்கிட்டு வந்தானா? சொன்னது பிறவன் கேட்காம அவன் முன்ன போய் நிக்காம பாரு. நீ போனே, நீ போனா அர்ஜுன் அண்ணன் கொஞ்சம் அமைதியா பேசான். நான்லாம் போவேல, அவன் பேசிக்கிட்டு வரட்டும். என்ன அண்ணன் திட்டி விட்டாலும் விட்டுருவான். இங்க இரு, இப்ப நானும் நீயோ போனோன்னு வச்சுக்கான். சாரா, டே கார்த்திக், இங்க இருந்து போ சொல்லு. எனக்கெல்லாம் விருப்பமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு பக்கத்து வீட்டுல உள்ளவங்களுக்கு கேட்கிய அளவுக்கு கத்துவான். அவன் ஒத்தையில போய் பேசட்டும், என்ன நடக்குதுன்னு பாப்போம். அது பிறகு எதுனா பண்ணலாம். கொஞ்ச நேரம் பாக்கேன். இவன் சரிப்பட்டு வராத மாதிரி இருந்ததுன்னா கார்ல காத்த பிடிங்கி விட்டுறியேன். என்ன இன்னைக்கு எனக்கு கல்யாணம்னு சொல்லிக்கிட்டு உனக்கு ஞாபகப்படுத்துறதுக்கெல்லாம் தேவையே இல்ல. உனக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு எனக்கு கல்யாணம் அப்படிங்கிறது. நீ நிறைய அப்பாவால பாதிக்கப்பட்டிருக்க. உனக்கிட்ட வந்து எங்களை தம்பிங்களாவும் தங்கச்சிங்களாவும் ஏத்துக்க அப்படின்னு சுயநலமா எல்லாம் சொல்லதுக்கு மனசு வரல அண்ணே. சின்ன வயசுல உனக்கு கிடைச்சிருக்க வேண்டிய பாசம், சாராக்கு கிடைக்க வேண்டிய அம்மாவோட தாலாட்டு, இந்த வீட்டுல உங்க 2 பேரையும் மட்டும்தான் தூக்கி கொண்டாட வேண்டியது. நடுவுல அம்மா வந்ததுனால அம்மாவால நீயும் சாராவும் நிறைய கஷ்டப்பட்டிருக்கியா. சித்தி கொடுமைன்னு சொல்லிக்கிட்டு நிறைய அனுபவிச்சிருக்கீங்க. அதுக்கெல்லாம் நாங்க பொறுப்பேற்றுக்க முடியாது. அதுக்கு எங்களுக்கு எந்த பொறுப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு கை கழுவிட்டு எல்லாம் போக முடியாதுனே. எங்க அம்மாவால நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க. யாருக்கு எப்படியோ என்னைய நீ உன் தம்பியா பாக்குறியான்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஒன்னு சொல்லணும்னா அம்மா அப்பா பாட்டி தாத்தா எல்லாருக்கும் ஒருபடி மேலதான் நீ எனக்கு. நீ பேசாமலே இருக்கிறதுனால உன் மனசு கல்லுன்னெல்லாம் இல்ல. நீ நிறைய பாதிக்கப்பட்டிருக்க. என்ன இப்போ சொல்லி அப்பாவுக்கு ஒருபடி மேலதான் நான் உன்ன வச்சிருக்கேன். இது வரைக்கும் என் சந்தோஷம் துக்கம் எதுலயுமே நீ பங்கெடுத்ததே இல்ல. முத என் கல்யாணத்துல நீ இருந்தே ஆகணும்னு ஆசைப்படியேன். எனக்காண்டி வாண்ணை ப்ளீஸ். எனக்கு தியாக்க கல்யாணத்துக்கு பிறகு அம்மா அப்பாவோட ஆசீர்வாதத்தை விட உன் ஆசீர்வாதம் தான் எனக்கு முத தேவை. நீ வந்தியனா மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா அண்ணே நீ ஒரு வேளை வரலனா, நீ வரலன்னு சொல்லிட்டு உன் மேல எனக்கு வெறுப்பெல்லாம் கண்டிப்பா வராது. அப்போ அப்பாவுக்கு ஒருபடி மேலதான் நீ எனக்கு. நீ வருவெல்லாம் நீ வருவேன்னு எதிர்பார்க்கியா அண்ணே? நீ வரணும். வருவேன்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருப்பேன். நான் வரேன். சாரா, சாரா, சாரா. அண்ணே இந்த நேரத்துல வந்திருக்க? சாயந்தரம் வருவேன் தானே சொல்லிக்கிட்டு போனேன். இப்பயே வந்துட்டியா? ஏன்னே காய்ச்சல் எப்படி தீயா கொதிக்குது? எனக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம ஒன்னும் இல்லன்னு போன வச்சுட்டேன். உன் சத்தத்துல இருந்து உனக்கு உடம்பு சரியில்லை போலன்னு கண்டுபிடிச்சிட்டேன். உடம்புக்கு முடியலையா ஏன்னு கேட்க ஒன்னும் இல்லன்னு சொல்லி போன வச்சுட்டேன். என்ன லைட்டா ஃபீவர் தான். இப்படி காய்ச்சல் கொதிக்குது, இதை வச்சுக்கிட்டு நீ அடுப்பங்கரையில வந்து நிக்க. காலமா டிஃபனுக்கு தோசை வைக்கணும்ல, அதான் மாவு அரைச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன் உடம்பு சரியில்லைனால நீ தான் சமைக்கணுமா? இந்த வீட்டுக்குள்ள வேற யாரும் இல்லையா என்ன? என்ன கத்தாத. இங்க இரு, இதெல்லாம் தூக்கி போட்டு என் கூட வா. என்ன இரு, என்னமோ கிரைண்டர்ல கொஞ்சம் மாவு இருக்கு, அதை எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன். சரோ, எனக்கிட்ட இருந்து திட்டு வாங்காத நீ. காய்ச்சல் இப்படி அனல் மாதிரி கொதிக்குது, நீ என்னடானா சேவை பண்ணதுக்காண்டி இங்க வந்து நிக்க. சரி எனக்கிட்ட சொல்லல, மாத்திரையும் போட்டிருக்க மாட்டேன். கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு உனக்கு தோண இல்லையா? என்ன நான் நல்லா தான் இருக்கேன். என் கூட வா நீ. என்ன வான்னு சொல்ல இல்ல வா. இருநே வரேன். என்ன வந்துட்டு தானே இருக்கேன், கோவப்படாத. உட்காரு, ஒரு நிமிஷம் வந்துறியேன். என்ன எங்க போறான்? நிறைய வேலை கிடக்கு. வேலை 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 வேலை, எப்ப பார்த்தாலும் வேலை. இந்த வீட்டுல நீ மட்டும் தானே உண்டு எல்லாருக்கும் வடிச்சு கொட்டதுக்கு. எல்லாருக்கும் சமைக்கிற பேர்ல நீ மாடா அங்க கட்டப்படணும். நல்லா எடுத்து வச்சு 3 வேலையும் கொட்டதுக்கு மட்டும் இந்த வீட்டுல ஆள் இருக்கலாம். உடம்பு சரியில்லைன்னா என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு மட்டும் ஆள் இருக்காது. என்ன கத்தாத. இந்த டேப்லெட்டை போடு. படிச்சு முடிச்சதுல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், மாடு மாதிரி வேலை செய்ய போவாத. இழிச்ச வாயின்னு இந்த வீட்டுல பியாரையும் ஓட்டிடுவாவன்னு எத்தனை நாள் சொல்லிருக்கேன். ஒன்னும் கேட்கறது இல்ல. இப்பதானே டேப்லெட் போட்டிருக்கேன், கொஞ்ச நேரம் படுத்து தூங்கு. சரிண்ணே, நான் ரூம்ல போய் படுத்து தூங்க. ரூம்ல போய்னா இத பாக்கிறதுக்கு ரூம் மாதிரி தெரியலையா என்ன? இல்ல என் ரூம்ல போய் படுத்து தூங்க. ஒன்னும் தேவையில்ல, நீ உன் ரூமுக்கு போறேன்னு சொல்லிட்டு என்ன செய்வேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்கே படுத்து தூங்கினா காணும். இல்லண்ணே, என் பேச்சுக்கு மரியாதை இருந்ததுன்னா இங்கே படுத்து தூங்க. சரிண்ணே. மெதுவா. நீ போனே, உனக்கு ஆஸ்பத்திரியில எவ்வளவு வேலை இருக்கும், அதெல்லாம் விட்டுக்கிட்டு என்னைய கவனிக்கிறதுக்காண்டி வந்திருக்கா? சரா, எனக்கு உன்னைய தவிர வேற யார் இருக்கா? உனக்கு அம்மாவை நான் தான், அப்பாவை நான் தான். அதே மாதிரி தான் எனக்கு அம்மாவை நீ தான், அப்பாவை நீ தான். இங்க பாரு, டேப்லெட் போட்டதுனால இப்ப தூக்கம் வந்துடும். நீ கொஞ்ச நேரம் தூங்கு, அன்னை போய் குளிச்சுட்டு வந்துறியேனா? சாரா, அண்ணே ரூம்ல வந்து படுத்திருக்கா. நான் வீடு ஃபுல்லா உன்னை தேடிக்கிட்டு வந்திருக்கேன். என்ன அண்ணன் தான் டேப்லெட் கொடுத்து என்னை இங்க தூங்க வச்சுக்கிட்டு போனான்.
ஃபீவர் இப்படி கொதிச்சுது, ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு வராம மாத்திரை போட்டு படுக்க வச்சிருக்குதியா? என்ன நிலன் இது? ஹலோ டாக்டர், எங்க அண்ணன் டாக்டர் தான். அவர் வீட்ல இல்லையா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தாரா. சரி ஹாஸ்பிட்டல்ல இருக்க இவருக்கு போன் பண்ணி பயம் காமிக்க வேண்டாம், நானே பாத்துலாம்னு சொல்லிட்டு தான் உங்களை வீட்டுக்கே வர சொன்னேன். அண்ணே நான் பேசினதுல எனக்கு உடம்பு சரியில்லைன்னு கண்டுபிடிச்சிட்டான். ஓ, உங்க அண்ணன் டாக்டர் தானா? ஏய் சாரா, சித்தி என்ன எப்ப பார்த்தாலும் ஓயாம கிடந்து உறங்கிட்டே இருக்கணுமா? ஆமா. இல்ல நீ கொஞ்சம் சும்மா இருப்பியா? பாதி மாவு அரைச்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கான், மீதி அங்க அப்படியே பெப்பரப்பேன் கிடக்கு. வீட்ல மிச்ச வேலையெல்லாம் இவ அம்மகாரியா வந்து பாப்பான். அங்க நாங்க போட்டுக்கிட்டு அழகா வந்து இப்படி கிடந்து உறங்கியா? சித்தி இப்ப வரேன். மேம் என்ன பேசுதியா? அவிகளுக்கு காய்ச்சல் அனல் மாதிரி கொதிக்குது. காய்ச்சல் அடிச்சு இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேவியெல்லாம் வேலை செய்ய சொல்லுதியா? இப்பதான் மாத்திரை போட்டிருக்காவ, அவிய 4 மணி நேரமாவது ரெஸ்ட் எடுக்கணும். அதான் டாக்டர் சொல்லியாருலாம் அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு. இப்ப உங்களுக்கு வேலை தான் முக்கியமா? புற வீட்ல இருக்க வேலையெல்லாம் யார் செய்வா? காய்ச்சலாம் நல்ல கல்லு துண்டு மாதிரி தானே இருந்தா. ஓ காய்ச்சலாம், எனக்கு தெரியாதுல்ல நிலன். டாக்டர் அர்ஜுன், இவரு என்ன பண்ணியாரீங்க? ஏமா தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு தானே இருக்கேன். ஃபைல் ஒண்ணு மறந்து வச்சுக்கிட்டு போயிட்டேன். வீட்டுக்கு வர நேரத்துல இருமி நிக்கா. அவ்வளவு முடியல, நிக்க கூட முடியல. கொஞ்ச நேரம் போய் இருன்னு சொன்னதுக்கு அப்புறம் கேட்காம வேலையை இழுத்து போட்டு செஞ்சுட்டே நின்னா. டாக்டர் கூட்டிட்டு வரதுக்கு முடியாமா? அவளுக்கு முடியலன்னா அம்மா ஸ்தானத்துல இருந்து நீங்க தானே காப்பி எல்லாம் காய்ச்சி கொடுத்து பாத்துக்கிடணும். நிலன் அவளுக்கு காய்ச்சல்னு எனக்கு தெரியாது, சும்மா வந்து கிடைக்கான்னு நினைச்சேன். மறந்துடாதுங்கம்மா, நீங்க இருக்க இடம் உங்களுக்கு சொந்தமானது இல்ல. அர்ஜுனா சாராவோட அம்மா இடத்துலதான் நீங்க இருக்கீங்க. அவிய போட்ட பிச்சையில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். முடியாத பிள்ளைகிட்ட என்ன யாருன்னு கேட்டு சுடுதண்ணி காய்ச்சி கொடுக்காண்டாம். கொஞ்சம் நிம்மதியா இருக்காது விடலாம் இல்ல. அண்ணே அர்ச்சனா, நீ எப்ப வந்த? அண்ணே நீயா? நான் சாராவ வீடு ஃபுல்லா தேடிக்கிட்டு இருந்தேனா, அவளை காணல. எப்படியும் இந்த ரூம் எதுனா கிளீன் பண்ணதுக்காண்டி வந்திருப்பா. நீங்க வந்து பாக்கச்சலாம், இங்க கிடந்து உறங்கிட்டு இருந்தா. உடம்பு வேற சரியில்லையா, அதான் டாக்டர் கூட்டிட்டு வந்துட்டேன். அர்ஜுன் உன் தங்கச்சிக்கு காய்ச்சல்னு எனக்கு தெரியாது. இந்த தேவையில்லாம அவளுக்கிட்ட கத்திய வேலை, அவளை மிரட்டிய வேலையெல்லாம் இங்க வேண்டாம். அர்ஜுனோட இன்னொரு முகத்தை பார்க்க வேண்டியதா இருக்கும். டாக்டர் அர்ஜுன். சொல்லுங்க டாக்டர். அவளுக்கு டேப்லெட் கொடுத்துட்டேனா? என்ன சர்ப்ரைஸ், நீங்க இங்க என்ன பண்றீங்க? இது ஏன் தங்கச்சி தான், இது ஏன் வீடு தான். ஓ, இது உங்க வீடா? நான் டேப்லெட் எல்லாம் கொடுத்துட்டேன். என்னமோ கொஞ்ச நேரத்துல சரியாவும், அப்படி இல்லைன்னா நான் பாத்துக்கலாம். சார், நீங்க எவ்வளவு பெரிய டாக்டர். உங்க தங்கச்சிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காண்டி நான் வந்திருக்கேன் பாத்தியலாம். அதை நினைக்கச்சுல எனக்கே சிரிப்பு வருது. எனக்கு வேலை இருக்கு கிச்சன்ல, நான் போய் வேலையை பார்க்கேன். சாராக்கு தான் உடம்பு சரியில்லைல. இந்த அம்மாவால எப்ப பார்த்தாலும் நிம்மதியே இல்ல. ஓகே டாக்டர், உங்க வீடுன்னு தெரியாம வந்துட்டேன். நீங்க இருக்கிறதுனால இனிமே உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது. நான் கிளம்புறேன். டாக்டர் ப்ளீஸ் ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். ஐயோ, நான் எந்த மருந்துமே பாக்கல அவியலுக்கு. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, நான் வரேன். அண்ணே சாரிண்ணே, நீ வந்திருப்பேன்னு எனக்கு தெரியாது. உன்னைய தொல்லை பண்ண வேண்டாம்னு சொன்னாலாம், அதான் நானே டாக்டர் கூட்டிட்டு வந்துட்டேன். மன்னிச்சிருண்ணே. இந்த ரூமுக்கு சாரா இங்கதான் இருப்பான்னு நினைச்சுக்கிட்டு தான் வந்தேன். ஏனே உனக்கு அர்ஜுனனை பார்த்து இவ்வளவு பயமா? ஏனே என்ன சிங்கமா புலியா? என்னைய தேடிதான் நீங்க வந்த, அது பிறகு இப்படி பயப்படியா? இது பயம் இல்ல சாரா, மரியாதை. நீ ஆரம்பி. அண்ணே என்னம்மா, என்னம்மா கிளம்பலையா என்ன? அண்ணே வா, ஒன்னா போயிருவோம். ஒன்னா போயிருவானா? எங்க? அது நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இல்லையா? யாரு? நீ, நான், அது பிறகு நிலன் அண்ணா, எல்லாரும் ஒரே குடும்பத்துல ஒரே வீட்டுக்குள்ள தானே இருக்கோம். அதுக்கு என்னை பாவம் இல்லானே நிலன் அண்ணே, உனக்கிட்ட வந்து கூப்பிட்டுட்டு போறேன். என்னைய வச்சு எத்தனையோ தடவை பேசி பார்த்துட்டான். நீ இருந்து அவன் கல்யாணம் நடக்கணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கான். நீ என்னடானா கோவப்பட்டுட்டே இருக்க. அவன் உனக்கிட்ட பேசணும்னு உன்னைய தொல்லை பண்ணல அண்ணே. அவன் கல்யாணத்துக்கு தானே கூப்பிடான், அதுக்காக வரலாம்ல. டேய், என்ன முறைக்க? எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. உன் தங்கச்சி தான், நான் பேசியேன், கூட வந்தா போதானேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்தா. எனக்கு வேலை இருக்கு, ஹாஸ்பிட்டல்ல முக்கியமான ஆபரேஷன் இருக்கு, நான் போயே ஆகணும். ஆமாமா, உனக்கு த்ரிஷா விஜய் பாட்டு கேட்கறதுக்கு மட்டும் நேரம் இருக்குங்கண்டியா? உனக்கு போனமா போ, போய் மனசார வாழ்த்திக்கிட்டு வா. என்ன விட்டுருங்க, தள்ளுங்கடே 2 பேரா. மச்சான், ஒன்னையே சுத்திக்கிட்டு வர வேண்டாம். நீ எப்படி நல்லவனா இருக்குதியோ அதே மாதிரி தான் அவனும். நான் நல்லவேன்னு உனக்கிட்ட வந்து சொன்னா? இல்லடா, என் நண்பனை பத்தி எனக்கு தெரியும்ல. நீ எப்படி நல்லவன், நீ எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கியோ நல்லவனா, அதே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான் அவனும். அதுக்கு அவன் கல்யாணத்துக்கு அண்ணனா இல்ல, ஒரு சக மனுஷனா இப்படி கூப்பிடான் இல்ல, அப்படியாவது போலாம் இல்ல. 2 பேருக்கு வேற வேலையும் ஜாலியும் இல்ல போலாம். ஏன் உயிரை வாங்கிட்டு இருக்கியா 2 பேரும்? தள்ளு, குளிச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். இவன் எல்லாம் உனக்கு அண்ணன் மட்டும் சொல்லாத. கார்த்திக் அண்ணா பாவம் நிலன் அண்ணே, வருத்தப்படுவான் தெரியுமா? வருத்தப்படுவேன் தெரிஞ்சதுனால தானே மண்டபத்துக்கு போகாம நேரா வீட்டுக்கு வந்திருக்கேன். அந்த பவளவாய் கதவை போட்டு சாவி எடுத்துதான் கூட தெரியல. நான் பாட்டுக்கு வந்துட்டேன். நான் வந்தது கூட பாக்கல. அது அங்கேன தங்கமா வைரமா இருக்கே. கொல்ப கண்டியா உனக்கு? என் லேப்டாப், சிஸ்டம், ப்ராஜெக்ட் சம்பந்தப்பட்ட டீடைல் எல்லாமே அதுலதான் இருக்கு. என்ன அர்ச்சனா? இரு, இனிமேலாம் இவனுக்கிட்ட தாங்கிட்டு இருக்க முடியாது.
நான் போய் அவன் காரை பஞ்சர் பண்ணிடுறேன். என் வண்டியில உன் பாச மலர தூக்கி போட்டு கூட்டிட்டு வந்துடுறேன். போதுமா? நான் பேசிக்கிட்டே இருக்கேன், உனக்கு நான் அங்க பார்த்து பல்லிழிப்பு. மச்சான் என்னடா இது அலங்கோலம்? இன்னும் அம்சமா தானே இருக்க. அம்சமா இருக்கான். என்ன இது அலங்கோலம்னு கேட்டேன். ஏன் இல்லடா, அலங்கோலமா எங்கேயோ புறப்பட்டிருக்கலாம், அதான் எங்கன்னு கேட்டேன். ஹாஸ்பிட்டலுக்கு அப்பல இருந்தே அதானே சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஆபரேஷன் இருக்கு அப்படின்னு. டாக்டர் அர்ஜுன், இப்படியேவா ஆபரேஷன் பண்ண போறீங்க? ஆமா. எங்களுக்கு புரியல, எந்த ஹாஸ்பிட்டல்ல எந்த டாக்டர் இப்படி வேட்டி சட்டை போட்டுக்கிட்டு ஆபரேஷன் பண்ண போனாருன்னு தெரிஞ்சுக்கிடலாமா? ஏண்டா, தமிழ்நாட்டுக்காரன் வேட்டி சட்டை போடியதெல்லாம் ஒரு விஷயமா? தமிழ்நாட்டுக்காரன் வேட்டி கட்டலாம், ஆனா தமிழ்நாட்டுல எந்த டாக்டர்மாரோட வேட்டி சட்டை போட்டு ஆபரேஷன் பண்ண போயிருக்க மாட்டாவ. பூவாதான் கல்யாணத்துக்கு தான் போறேன். மச்சான் ஐயா எச்சி ஆலிவ் கட்டவனே தள்ளுறான். டேய், நீ என்ன உன் பொண்டாட்டின்னு நினைச்சியா? எங்க போடுறோம், நீ நினைக்கிற மாதிரி ஆம்பளை நான் இல்ல. என்ன உங்களுக்குள்ள குசு குசுன்னு பேசிக்கிட்டதியா? அது இல்லம்மா, பவி இல்லனா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். மச்சானுக்கு சைட் வியூல என்ன பாக்கிறதுக்கு பவி மாதிரி இருந்திருக்கான் போல. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? தம்பி மேல ஓவர் அக்கறை தான் போல. அக்கறையும் இல்ல இக்கறையும் இல்ல, மனசார கூப்பிட்டான், போகலன்னா வருத்தப்படுவான். சிலர் மாதிரி ஒரு கல்யாணம் பண்ணி அந்த பிள்ளை டிவோர்ஸ் பண்ணிட்டு அடுத்த கல்யாணத்துக்கு காத்துட்டு இருப்பாவ செலவியா. அந்த மாதிரி பட்டவங்கன்னா கண்டிப்பா கல்யாணத்துக்கு கிளம்பி வந்திருக்க மாட்டேன். நிலன் பாவம் இல்ல, ஒரு பொண்ணு கூட வாழியதான் வாழ்க்கைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அதான். என்னடா முறைச்சுக்கிட்டு நிக்க? நீ கல்யாணத்துக்கெல்லாம் வரதுக்கு தேவையில்ல, நாங்க எல்லாம் இருக்கோம். நீ வரலைனாலும் கல்யாணம் நடக்கும். என்ன மச்சான் நீ கோவப்பட? உன்னையெல்லாம் தாங்குன கண்டியா? எப்ப எல்லாம் வியாட்டு வைக்கணுமோ அப்ப எல்லாம் வியாட்டு வச்சிரு. நான் பொதுவா பேசினேன், அதுல உனக்கு ஏதாவது ஹர்ட் ஆச்சா மச்சான்? எச்சி வாய் மூடுறான். சரி விடு. என்னை ஃபார்மாலிட்டி காண்டின்னு இல்லாம வேஸ்ட் ஷர்ட்லாம் போட்டுட்டு வந்திருக்கலாம், சூப்பரா இருக்க. மச்சான் என்ன? இங்க பாரு, நான் கார் சாவி எடுத்துக்கிட்டு வந்துருக்கேன். கோயில் பாதைக்கு போனேன்னு வச்சுக்கான், கோயில் திருவிழா போயிட்டு இருக்கிறதுனால பயங்கர டிராபிக் ஜாமா இருக்கும். மச்சான் ஏன்டா இவ்வளவு பாசமா பாக்க? அடிச்சு மூஞ்ச பியாத்த எடுத்துருவோம் பாத்துக்கான். சரி விடு, அதனால கோயில் பாதைக்கு போக வேண்டாம். சுத்தி போனாலும் பரவாயில்ல, 1/2 மணி நேரம் லேட் ஆகும், அதோட பிரச்சனை இல்ல, கிளம்புவோம். இவன் எல்லாம் ஒரு ஆளு. கார் சாவியை போய் எடுத்துட்டு வரேன். அப்பா, அன்னை கல்யாணத்துக்கு வர்றதுக்கு சம்மதிச்சானே, அதுவே பெரிய சந்தோஷம். என்னது இது? போட்டோ, பெயர் ரோஹித், அப்பா பேரு ஜோசப், அம்மா பேரு கிறிஸ்டினா, டிஎஸ்பி. ஓ, துளசிக்கு பாத்திருக்க மாப்பிள்ளையா? இந்த அம்மாக்கு அது வாழ்க்கையும் செல்லம் போல அமைச்சுக்க தெரியல, அது பெத்த பிள்ளை துளசி. என்ன ஒண்ணு அஞ்சு அவசரமா நல்ல சம்பந்தம் சொல்லிக்கிட்டு மூத்தவள ஒருத்தனுக்கு கட்டி வச்சு ஒரு பொண்ணோட வாழ்க்கையை தொலைச்சிட்டாவ. இப்ப இதுவா படிச்சுக்கிட்டு இருக்க பிள்ளைக்கு கல்யாணம், இதனால யார் வாழ்க்கை பாழா போகுதுன்னு தெரியல. வர போறியா இப்ப? இதோ வரேன்டா. அதான் மக்கள் கீழே விழுந்துட போறேன். பாட்டி பிடிச்சிருக்கேன், எனக்கு கையை தட்டி தட்டி விடாத. என்ன சொல்லிய கண்டியா? இப்பயே பாட்டிய தள்ளிப்போன்னு சொல்ல. மக்கள் கீழே விழுந்துட கூடாதுன்னு சொல்லிட்டு தானே பாட்டி பிடிச்சு வச்சிருக்கேன். அம்மா கேரு வரணும் மொவள கண்டியா? நான் அவ வண்டியில கை வைக்கப்படாதான், மறைஞ்சு கீழே விழுந்துருவான்னு தான் பிடிச்சு வச்சிருக்கேன். உன் அம்மாவா என்னடானா என்ன கையே தட்டி விட்டுக்கிட்டு இருக்கா. அவளுக்கு இப்பே ஜெட் வேகத்துல பறக்கேதான் நினைப்பு. என்ன கேட்டாலும் இது ஒரு பதிலம் தான். ஐரா மக்களே, செல்லக்குட்டி என்ன? கேரு நீ பேசணும்னு பேச்சு கொடுக்க பாரு. ரொம்ப நேரம் அதுல இருத்தாதுங்க. மக்களை இப்பதான் இருத்தினேன், இப்ப எடுத்துறேன். அழுதுகிட்டே இருந்தாலும் இதுல இருக்க நானு. அம்மா நீங்க வரலையா? இல்லம்மா, கிளம்பிதான் நிக்கேன், ரெடி ஆயிதானே நிக்கேன். இப்படியே கிளம்ப வேண்டியதா இனிமே. ஆமா, இன்னொரு கார் நிக்குதுலாம், டிரைவர் வீட்டுல தான் நிக்காரு. உங்களே ஐராவையும் மண்டபத்துல கொண்டு விட்டுருவாரு. நம்ம ஒன்னா போறதெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். மாமா வீட்டுல எப்பவுமே ஒரே நகை கடைக்காரர்கிட்ட தான் நகை செய்ய கொடுப்பாவ. செய்ய கொடுத்தவரு ஒரு வாரமா ஊர்ல இல்ல போல. நேற்றுக்கு ராத்திரி போய் தான் வாங்க சொல்லிருக்காரு. எத? அம்மா, திருமாங்கல்யம். என்னமா வாங்கலையா? இன்னைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு என்னமா வாங்கலையா? ராத்திரி போக முடியல போல, அதான் வார வழியில எங்க கிட்ட வாங்கிட்டு வர சொன்னோம். வருண் எதுல எல்லாம் விளையாடணும்னு அறிவில்லையா உங்களுக்கு? வாங்கி வச்சிருக்காண்டாமா? அம்மா ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நாங்க போற வழியில வாங்கிட்டு போயிருவோம். இந்தா 10 நிமிஷத்துல போய் சேர்ந்துருவோம். நீங்க ஐராவை கூட்டிட்டு மண்டபத்துக்கு போங்க, பின்னாடியே வந்துருவோம். வருண் எல்லாத்துலயும் விளையாட்டு. ஏமா உங்க அம்மா தான் கண்டுக்கிடாம இருந்தாவள்னா உங்க அப்பா எது கேட்டிருக்கலாம்ல? ஐயோ அம்மா, நிலன் அண்ணனுக்கு வீட்டுல திருமங்கலத்தை வாங்கி வைக்கிறதுக்கு விருப்பமே இல்ல. உங்களுக்கு தான் தெரியும்ல, தேவா அம்மாக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த கல்யாணத்துக்கு எப்படி சம்மதிச்சாவானே தெரியல. கடைசி நேரத்துல எதுனா பிரச்சனை வந்து எக்கு தப்பா ஏதாவது செஞ்சு வச்சுட்டாவள்னா அதான் காலமா எங்ககிட்டயே வாங்கிட்டு வர சொல்லிட்டான். சரி இது விளையாட்டுலாம் கரெக்டான நேரத்துல திருமங்கலம் அங்க இல்லனா பொண்ணோட ராசி சரியில்லை அப்படி இப்படின்னு கண்ட மேனைக்கு பேச ஆரம்பிப்பாவ.
தியா வேற ஏற்கனவே அம்மா அப்பா இல்லாம எவ்வளவு கஷ்டத்தை பாத்துட்டான். வருண் மா இதோ நாங்க கிளம்பிட்டோம், நாங்க வாங்கிட்டு போயிருவோம். சரி ஜனன வாங்கிட்டு மண்டபத்துக்கு வந்துருங்க. வாங்க நீ மக்களை கல்யாணத்துக்கு வரலையா? வந்துட்டு தான் மறுவேளை பாப்பாவ. அத்தை யார் கல்யாணத்துக்கு? யாருக்கு கல்யாணம்னு உனக்கு தெரியாதா என்ன? தெரியாதான். யாருக்கு கல்யாணம் தெரியாது. என்னைக்குதான் உன் வாயில இருந்து உண்மை வந்திருக்கு? என் பொண்டாட்டிக்கு அண்ணனுக்கு தான் கல்யாணம், என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் தியாக்கு இவ அண்ணனுக்கு தான் கல்யாணம். இப்பயாவது தெரியுதா? இப்ப ஞாபகத்துக்கு வந்திருக்கணுமே. ஓ அவிய கல்யாணத்துக்கா போயிட்டு இருக்கியா? சரியாத்தான். அகல நீ வாரியா? எப்ப பார்த்தாலும் வீட்டுக்குள்ளே இருக்க. வெளியே 4 இடத்துக்கு போயிட்டு வந்தா மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம். அதான் ஒருத்திய மருமகன் கூட்டிட்டு வந்து என் ஒட்டுமொத்த நிம்மதியை கெடுத்து விட்டியலை. அகல்யா அண்ணி இப்ப எதுக்கு என் பிள்ளைகிட்ட ஏக்குறதியா? அவளுக்கு கல்யாணம் ஆகி 6 மாசத்துல ஒரு பிள்ளை இருக்கு. மாமன் பொண்ணெல்லாம் எனக்கு பிடிக்கல. சொந்தத்துக்குள்ள வேண்டான்னு சொன்னதுனாலதானே அவளை கல்யாணம் பண்ணி வச்சான். என்னமோ அவனுக்கு உன்னை பிடிச்சி உன்னை கடத்தி விட்டுக்கிட்டு வேற பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரியே பேசிய. உன்னை பிடிச்சிருந்தா உனக்கு கட்டி வச்சிருப்பேன். போனாத நிறுத்துங்க. எப்ப பார்த்தாலும் ஒரே டயலாக தான் பேசிக்கிட்டு இருக்குதியா. இதுக்கு விளக்கம் ஒண்ணுதான். அந்த விளக்கத்தை தான் உனக்கு எப்ப பார்த்தாலும் கொடுத்துட்டே இருக்கேன். படிச்ச பிள்ளை இத்தனை தடவை விளக்குனதுக்கு பிறகு கூட உனக்கு புரியல. என்கிட்ட எகிறங்க அப்பாவி மாதிரி நிக்கா இல்ல. அம்மா ஏண்டி என் அண்ணியா உன்னை பெத்தாவ? போனாத நிறுத்துங்க. கேள்வி கேட்கணும்னா என்கிட்ட கேளுங்க. வீட்டுக்குள்ள வந்தாலும் எப்ப பார்த்தாலும் நச நசன் ஒரே சண்டை. வெளியே என்ன பெரிய டாக்டர்னு சொல்லிக்கிட்டியாவ, ஆனா வீட்டுக்குள்ள நிம்மதினோட இல்ல. இப்ப என்ன கேட்டுவிட்டோம்? கல்யாணத்துக்கு வரையிலேன்னு கேட்டோம். பாரியானா ஆமா வாரான்னு சொல்லணும். அப்படி இல்லையா? இல்ல நாங்க வரையலாம் அப்படின்னு சொல்லி முடியுங்க. வரல. என் அத்தா நீங்க அப்படிங்கறதுனாலதான் உங்க கல்யாணத்துக்கே வந்தோம். இதுல உங்க பொண்டாட்டி அண்ணனுக்கு கல்யாணத்துக்கெல்லாம் வர முடியாது. ரொம்ப சந்தோஷம். இவ வந்ததுல இருந்து எப்ப பார்த்தாலும் மூஞ்சில அடிச்ச மாதிரி தானே பேசிட்டு இருக்குதியா. என் பொண்டாட்டி பக்கம் தானே நான் நின்று ஆகணும். ஏமா போத அம்மா. எப்ப பார்த்தாலும் சண்டை இந்த வீட்டுல. கிரு அஞ்சு எப்பயும் நடக்கியதானே. நீங்க போயிட்டு வாங்க. சரிம்மா. அப்படியே நடிச்சு தள்ளிடுவா. அத்தைன்னு கூப்பிட்டா என் வீல காது கேட்காதா? இவ ஒவ்வொரு தடவையும் அம்மா அம்மான்னு கூப்பிட்டு இருக்கச்சுலாம் சரியா இருக்கு. ஐரா பாட்டி கூடால சமத்து பிள்ளையா போங்க. அம்மா சென்னு வந்துருவேனா? என்ன தங்க சமத்து பிள்ளையா இருப்பாளா? அஞ்சு பசிச்சுனாதான் அழுதுகிட்டே இருப்பான். அம்மா இப்பதான் பால் கொடுத்துருக்கான், நாங்க போயிட்டு அங்க வரது வரைக்கும் இருப்பான். ஐரா பாட்டி கிட்ட சமத்தா இருக்கணும். அழப்படாத, யார் முடியும் பிடிச்சு இழுக்க கூடாது. அம்மாடி நீ பேசியது அவளுக்கு புரியவா போகுது? அம்மா என் பிள்ளைய நல்லா பாத்துக்கிடுங்க. அம்மா 1/2 மணி நேரத்துல மண்டபத்துக்கு வர போற. அது வரைக்கும் என் பேத்திய நான் பாத்துக்கிட மாட்டேனா? என்னமோ ஒரு மாதிரி உறுத்தலாவே இருந்துகிட்டு இருக்க. ஐராவ மிஸ் பண்ணிய மாதிரி எனக்கு தோணுது. நாங்க சொன்னா வந்துருவோம். சரிம்மா. ஐரா அம்மா சொன்னு வந்துருவேன். அஞ்சு வாமா, நேரம் ஆகுதுலாம். அம்மா பாத்துக்கிடுவாவ. சரிங்க. வருண் போலாம். அம்மா 1/2 மணி நேரம் நீ இல்லாம இருந்துக்கிட மாட்டா கண்டியா? என்னம்மா ஐராவ அம்மாட்ட விட்டுட்டு எத்தனையோ நாள் நீ பேங்குக்கு எல்லாம் போயிருக்குதியே. என்னமோ தெரியலங்க. இன்னைக்கு ஐராவ மிஸ் பண்ணிய மாதிரியே தோணிக்கிட்டு இருக்க. அதோட பத்தி தான் தெரியும் எல்லாம். நமக்கு கல்யாணம் ஆன நாளையில இருந்து இப்படிதான் கத்திக்கிட்டே இருக்குதுவா. நாய் குறைச்சுக்கிட்டே தான் இருக்கோம், நம்ம கண்டுக்கிட்டே இல்ல. இன்னைக்கு என்ன? ஐயோ உங்க அத்தையும் அத்தை பொண்ணு கத்துனதுக்காண்டி எல்லாம் நான் கவலைப்படையல. என்னமோ தெரியலங்க, இன்னைக்கு என் பொண்ணை தனியா விட்டுக்கிட்டு போற மாதிரியே தோணுது. லூசு, 1/2 மணி நேரத்துல போய் சேர போறோம். வா. சென்னு திருமங்கல்யத்தை வாங்கி சாமிகிட்ட கொடுக்கணும்ல. சரிங்க. அழகி என் கண்ணே பட்டம் போல இருக்குடி. நிஜமாலுமே அழகாட்டு இருக்கேன் தானே? நிஜமா அழகாட்டு இருக்கடி. நிலனுக்கு பிடிக்கும்ல. எனக்கு சாரி போதும்னு சொன்னதுக்கு பிறவா எல்லாரும் உனக்கு மேட்சா லெஹங்கா போட்டாதான் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காவ. அதுக்காண்டி ராத்திரியோட ராத்திரி போய் எடுத்துட்டு வந்துட்டான். அவனுக்கு பிடிச்சா காணும். அவருக்கு பிடிச்சதுனாலதானே எடுத்துட்டு வந்தாரு. சூப்பரா இருக்க மச்ச கண்டியா. இந்த பவளவாய் மட்டும் என் வாழ்க்கையில வரலன்னு வச்சுக்கான். ஏன் கல்யாணமும் இதே மாதிரி நார்த் இந்தியன் ஸ்டைல களை கட்டியிருக்கான். சே, இந்த பவளவாய் வரலன்னா என் கல்யாணத்துல மாப்பிள்ள மாதிரி வளம் வந்திருப்பேன். ஏன் உன் கல்யாணத்துல நீ மாப்பிள்ள மாதிரி வலம் வரலையா? இல்லடா ஒரு ஆசை தோசை பூசை எதுவுமே இல்லாம போயிட்டு கண்டியா. இல்லடா கடமைக்கு அவ கழுத்துல தாலி கட்டின மாதிரி இருந்து. இதே எனக்கு பிடிச்ச பொண்ணா இருந்திருந்தா நார்த் இந்தியன் ஸ்டைல ஆகா ஓகோன்னு கல்யாணத்தை பண்ணிருப்பேன். இனிமே ஒன்னும் பிரச்சனை இல்ல. என்னமோ 2 மாசம் தானே, டிவோர்ஸ் கன்ஃபார்மா கிடைச்சிடாங்க. அது பிறகு இதே மாதிரி தான் கல்யாணம் கட்டிப்பேன். ஒரு மனுஷன் ஒரு தடவை கல்யாணம் பண்ணணும். ஒருவேளை கொஞ்ச நாளிலே பார்ட்னர் இறந்துட்டாலோ அப்படி ஏதாவது இருந்துன்னா சரி, வேற கல்யாணம் பண்ணியதுல அர்த்தம் இருக்கு. வெக்கமே இல்லாம டிவோர்ஸுக்கு அலைஞ்சிட்டு இருக்க கண்டியா. இதுல அடுத்த கல்யாணம் வேற. உனக்கு அந்த ஸ்ரீனிவாசனுக்கு என்னடா வித்தியாசம்? அர்ஜுன், உன் அப்பனு கூட எல்லாம் என்ன கம்பேர் பண்ணாத. அந்த ஆளு இங்கேயே வாழ்ந்துட்டு அங்கேயும் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாரு. ஆனா இந்த கார்த்திக் அப்படியா, என் சுண்டு வரல் கூட அந்த பவளவாய் பவிதாக்க மேல பட்டது இல்ல. அது மட்டும் இல்லாம எங்க 2 பேருக்கும் எப்பவும் பொருந்து போட்டே இல்ல. இந்த பெருசுங்களுக்கு தான் வேற வேலை இல்லாம கட்டி வச்சுட்டாவ. ஆனா நிலன கண்டியா காதலிச்ச பொண்ணு. அவ நார்த் இந்தியன் ஸ்டைல கல்யாணத்துக்கு ஆசைப்பட்டுட்டான்னு சொல்லிட்டு ஒரே நாளையில மொத்த பிளானே மாத்திட்டாங்கண்டியா. அவன் தான் உண்மையான புருஷன். தியா கொடுத்து வச்சவடா. அவளை சந்தோஷப்படுத்தியாங்கண்டியா. இதெல்லாம் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு பொண்டாட்டியா வந்தாதான் செய்ய தோணும். அந்த வகையில தியா நல்லா சந்தோஷப்பட்டுக்கிட்டு தான் இருப்பான். அதுக்குன்னு ஒரு சிப்பி வாங்கி கொடுத்தாலே சந்தோஷப்பட்டிருக்கான். சிப்பியா?
அதான்டா 1000 ரூபாய்க்கு 100 சிப்பி, அதான் தோட மீன். அதை வாங்கி அது கண்ணுல காட்டியிருந்தாலே அது சந்தோஷப்பட்டிருக்கான். 1000 ரூபாயில முடிஞ்சு போற விஷயம். இவன் என்னடானா அவளுக்காண்டி நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் பைத்தியம் பிடிச்சு தெரியும். இரு இரு இரு, அது என்ன சிப்பி? அவளுக்கு 100 சிப்பிய வாங்கி அவ கண்ணுல காட்டியிருந்தாலே சந்தோஷப்பட்டிருப்பான். அவன் பொண்டாட்டிய பத்தி நீ தெரிஞ்சு வச்சிருக்க? சி வாய கழுவுனாய. இல்ல மச்சான், சும்மா ஜஸ்ட் பண்ணுக்காண்டிதான். இந்த பிரவீன் இருக்கான்ல, அந்த பண்ணாடை இன்னைக்கு எங்கேயாவது கண்டியா? பிரவீன்னா தியா போட்டிக்குல வேலை பாக்கிய பையன் தானே? அந்த புறம்போக்கு தான். அவனை பத்தி நீ ஏன்டா விசாரிக்க? அந்த புறம்போக்கு இங்கதான் சுத்திட்டு கிடக்கணும், காணல கண்டியா, அதான் பாக்கேன். அவனுக்கு உனக்கு என்ன? 2 நாளைக்கு முந்தி தோஷம் இருக்குன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போனாவளே, ஆமா. அவ வீட்டுக்கு போய் அவள்கிட்ட தப்பா நடக்க பாத்திருக்கான். அது பிறகு கல்யாணத்துக்காண்டி வச்சிருந்த 30 பவுன் நகை எல்லாத்தையும் எடுத்துட்டு போறதுக்கு திட்டமிட்டு பிளான போட்டிருக்கான். பிரவீனா? அந்த புறம்போக்கு தான். தியாட்டையா? ஆமா, அதுகிட்டதான். உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? மாறி மாறி எல்லாருக்கும் போன் பண்ணான். சாரா போனுக்கும் போன் பண்ணலாம். அப்பதான் காப்பாத்ததுக்காண்டி போனேன். மச்சான் உண்மையாவா? ஆமாண்டா, நான் தான் காப்பாத்தினேன் பேய். இதை யாருக்கிட்டையும் சொல்லாதான் சொல்லி வச்சிருந்தேன். நிலன் கிட்ட சொன்னா சரி, அதை தனியா கூட்டிட்டு போய் சொல்லிருக்கலாம்ல. அந்த தங்க பின்னாடி கேட்டுக்கிட்டு நிக்குது, அதுக்கு முன்ன வச்சு சொல்லலாம். அந்த காரணத்தை வச்சு கல்யாணத்தை நடத்தி இருக்குமே. அதான்டா எனக்கும் புரியல. தியா கூட நிலனுக்கு கல்யாணம் ஆகியதுனால அந்த தங்கத்துக்கு சாதகமா ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. இல்லனா அந்த பாவப்பட்ட வீட்டுல உள்ள பொண்ணை எப்படி மருமகளாக்க நினைக்கும்? என்னமோ அதுக்கு சாதகமா நடக்கன்னு நினைச்சுக்கிட்டு தான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கு. இவ வேற இப்படி உளறப்பை அந்த பிரவீனைய கூப்பிட்டு, உனக்கும் அவளுக்கும் எதுனா தப்பா நடந்ததுன்னா சொல்லு ஐயா அப்படின்னு அந்த பிரவீன் கிட்டயே அறிவு கட்டத்தனமா பேசுது. அதுக்கும் 2 பொம்பளை பிள்ளைகள் இருக்கலாம். அவளை பத்தி யாராவது பேசினா விட்டு வைப்பாவலாம். அந்த பொம்பளை பார்த்தாலே இரிட்டேட் ஆகுதுதான். இப்படியும் ஒரு பொம்பளை இருக்குதேன்னு தோணும் அப்பப்ப. இவ வேற அதுக்கு முன்ன எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு எனக்கு துவாடு மீன் சாப்பிடணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு போகுது. இது பியாத்தையா இல்ல பியாத்த மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா, ஒன்னும் புரியல. அர்ஜுன் வரமாட்டீங்கன்னு தான் நினைச்சேன். அது பிறகு எனக்கே தோணுச்சு நான் இருக்கிறதுனால கண்டிப்பா வருவீங்க அப்படின்னு. அர்ஜுன் மச்சான், உன் எக்ஸ் கூப்பிடாடா, பாரு திரும்பி. ஒரு நாள் உன் பல்லு கலண்டி கீழே விழ போகுது பாரு. அர்ஜுன் என்ன கல்யாணத்துக்கு வரவே மாட்டியா நினைச்சேன். அது பிறகு நான் இருக்கிறதுனால கண்டிப்பா வருவியான்னு எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி வந்துட்டியா கண்டியலாம்? யாரு நீ இருக்கிறதுனாலயா? நான் வரது உங்களுக்கு தெரியல. ஏன் மச்சான், என் தங்கச்சி பாவி இன்னைக்கு காலமா என்ன சமைச்சு தந்தா? அர்ஜுன் பேசிட்டு இருக்கேன்ல. நானும் உங்ககிட்ட பேசிட்டு தானே இருக்கேன். சரி பேசு. உனக்கிட்ட தான் கேட்டேன், என்ன சமைச்சு தந்தான்னு கேட்டேன். அர்ஜுன் என்ன? நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க கார்த்திக் கிட்ட பேசுதியா? நீ பேசணும்னு சொன்ன, சரி பேசன்னு விட்டாச்சு. உன்னைய பேசாதன்னு எதனா தொல்லை பண்ணனா? அர்ஜுன் நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். சரி சொல்லு என்ன? இப்படி கோவப்பட்டுட்டு கேக்குதியா? இது கோவப்படியதா? இல்ல இல்ல, நார்மலா தான் பேசுனியா. ஊருக்கே விளக்கேத்தும் சூரியனே. மச்சான் வாக்கா இருக்கு கண்டியா? கார்த்திக் சொல்லு ஜெசிகா. எனக்கு அர்ஜுன் கிட்ட கொஞ்சம் பேசணும். பேசு. நான் என்ன உன் வாய் முடியா வச்சிருக்கேன்? பர்சனலா பேசணும். சோ கொஞ்சம் எந்திரிச்சு போறியா? ஓகே. உட்காரு. மச்சான் பர்சனலா பேசணுங்கிறா, நான் புறவு பாக்க ஒண்ணா. ஜெசிகா அவன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. நீ என்னதான் பர்சனலா பேசினாலும் என்னதான் பேசினாலும் அடுத்த நிமிஷம் அவன் கிட்ட நான் சொல்லிருவேன். என்ன ஒண்ணு அவன நானும் வேற இல்ல, அவன நானும் ஒண்ணுதான். அவன் இருக்கதான் செய்வான். உனக்கு சொல்லணும்னா சொல்லு, அப்படி இல்லைன்னா வேண்டாம். இல்ல அர்ஜுன், எனக்கு உங்களை தான் பிடிச்சிருக்கு. நான் எப்பயும் உங்ககிட்ட அதை சொல்லிட்டேன். சொல்லப்போனா நிலனுக்கு முந்தி நமக்கு தான் கல்யாணம் நடந்திருக்கானோல. செத்தா நமக்கா? ஆமா அர்ஜுன், உங்களுக்கும் எனக்கும். என்னமோ சொல்ல போனா நிலன் கல்யாணத்துக்காண்டி எல்லாம் நான் இங்க வரல, உங்களை பாக்கிறதுக்காண்டி தான் வந்தேன். என்ன இதுக்கு நீ பாக்கணும்? நீங்க என்னைய தானே கட்டிக்க போறீங்க. நானா? நான் எப்போ உனக்கிட்ட அப்படி சொன்னேன்? முன்னமே சொன்னீங்க எல்லாம். நீ வேண்டாம்னு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் நான் எப்போ உனக்கிட்ட வந்து சொன்னேன்? இல்ல அர்ஜுன், அது பிறகு சொல்லல. ஆனா அதுக்கு முன்னமே எனக்கு வாக்கு கொடுத்துருக்கியா எல்லாம். இங்க பாரு, டார்ச்சர் பண்ணாம எந்திரிச்சு போயிரு. டார்ச்சரா? நானா? டார்ச்சர் மட்டும் இல்ல, இரிட்டேட் பண்ற, எந்திரிச்சு போயிரு. அர்ஜுன் நான் உங்களுக்காண்டி தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இங்க பாரு, இப்படி பொறுமையா எல்லாம் பேசிட்டு இருக்க ஆள் நான் கிடையாது. உன் அம்மா அப்பா உன் பர்சனல் ப்ராப்ளம் எல்லாம் யோசிச்சுதான் உனக்கிட்ட அமைதியா பேசிட்டு இருக்கேன். நான் இப்படி அமைதியா பேசிய ஆளே இல்ல. என்ன டார்ச்சர் பண்ணி இரிட்டேட் பண்ணிக்கிட்டு இருந்தா நான் அதுக்கு மேல பண்ணுவேன். உங்களுக்கே தெரியுதுல்ல அர்ஜுன், என் அம்மா அப்பா டிவோர்ஸ் வாங்கிட்டு வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டாவ. நான் ஆசைப்படியதெல்லாம் உங்க பாசத்தை மட்டும்தான். என்ன கட்டிக்க மாட்டீங்களா? அன்னைக்கு நான் வேண்டான்னு சொன்னது உங்களை பிடிக்காம இல்ல, உங்க சித்தி தான் வேண்டான்னு சொல்லி போயிட்டான். உன் பின்னாடியே வருவான், உன்னை காதலிக்கிறதா அவன் வாயாலே சொல்லுவான். அதுக்கு கொஞ்ச நாள் கொஞ்சம் கேப் விடு அப்படின்னு அவ. அதுக்காண்டிதான் அப்படி சொல்லிக்கிட்டு போனேன். கொஞ்சம் கேப் விட்டு வந்திருக்கேன். என்னை ஏத்துப்பீங்கன்னு நினைச்சுக்கிட்டு வந்தா நீங்க என்னடானா கட்டிப்பேன்னு சொன்னது கூட இப்ப கட்டிக்க மாட்டேன் அப்படிங்கிறீங்க. எனக்கு நீங்க வாக்கு கொடுத்தீங்கல்ல அர்ஜுன். கொஞ்சம் வாய் முட்றியா? நீ வேண்டான்னு சொல்லும் போது உனக்கிட்ட எத்தனை காரணம் கேட்டனா? நீ ஏன் வந்த? நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடந்தா அது செட் ஆகாது, நான் உங்களை விட்டு போறேன் அப்படின்னா எப்பயாவது நான் உனக்கிட்ட என்ன கூட இரு, நீ எனக்கு வியானேன்னு என்னைக்காவது சொல்லியிருக்கனா? நான் வேண்டான்னு சொன்னா சரி ஓகே அப்படின்னு எந்த காரணமும் உனக்கிட்ட கேட்கவே இல்ல. சேம் இப்ப சரிப்பட்டு வராது. நான் வேண்டான்னு சொல்லும் போது நீ காரணம் கேட்கப்படாது.
காரணம் கேட்கறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்ல. அர்ஜுன் நீங்க இல்லனா நான் உயிரே விட்டுருவேன். அது உன் ப்ராப்ளம். அப்போ அர்ஜுன் நான் செத்து போயிட்டா கூட நீங்க கவலைப்பட மாட்டீங்களா? இது நல்ல கதையா இருக்கு. நான் எதுக்கு கவலைப்படணும்? கொழுப்பு எடுத்து சாவ போறது நீ, நான் எதுக்கு கவலைப்படணும்னு கேட்கேன். லுக், இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்றது, ஐயோ ஐயோ அப்படின்னு எல்லாம் கதறியது, இதெல்லாம் இந்த அர்ஜுன் கிட்ட ஆகாது. உன் மேல ஆசைப்பட்டு உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, உன்னை தான் கட்டிப்பேன் அப்படின்னு நான் வாக்கு கொடுத்திருந்தா நான் பண்ணது தப்பு. உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்ன, கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்னையே கட்டிக்கிறேன் அப்படின்னு. பிடிக்கலன்னு சொன்ன, திருப்பியே வந்திருக்க. நான் என்ன தஞ்சாவூர் பொம்மையா நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் தலையாட்டதுக்கு? அர்ஜுன் ஏமா ஜெசிகா, எதுவா இருந்தாலும் அவன் பஞ்சாயத்தை நாளைக்கு வச்சுக்கான். கேரு, கஷ்டப்பட்டு அவனை கல்யாணத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கான், ஓட விட்டுறாத. கார்த்திக் இல்ல நான் பேசிக்கிட்டு இருக்கச்சுலாம். நான் கோவப்பட்டு ஒரு வார்த்தை பேசினேன்னு வச்சுக்கான், தாங்கிக்கிட மாட்டா பெயிரு. எப்ப இந்த டிராபிக் கிளியர் ஆகுது? நம்ம எப்ப போறது? வருண், ம்? 2 மணி நேரமா டிராபிக்ல நிக்கும். என்னமோ 1/2 கிலோமீட்டர் கூட நம்ம தாண்டல. திருமங்கல்ல நம்ம கையில இருக்கு. எப்படி மண்டபத்துல கொண்டு சேர்க்கியது இத? அதான் எனக்கும் புரியல. இரு பாப்போம். ஐயோ, என் ஐரா வேற பசிக்குது, நாங்க அழுதுகிட்டு இருக்காளாம். ஐயோ அஞ்சு, டிராபிக்க பார்த்த எல்லாம். ஐரா பசிச்சு அழுதுகிட்டு இருக்கா. அதே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இதுல திருமங்கல்யம் வேற நம்மளுகிட்ட இருக்கு. ஞானாயிட்டே இருக்கு, அதானையும் காணோம். ஹலோ நிலன், அதான் எங்க வந்துகிட்டு இருக்குதியா? உங்களுக்காண்டிதான் இங்க காத்துட்டே இருக்கேன். மண்டபத்துக்கு வந்துட்டியலாம்? இல்ல நிலன், என்னமோ வரல. ஏதோ கோயில் திருவிழா நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கேன். திருமாங்கல்யத்தை வாங்கிட்டு கார்ல யாருனதுல இருந்து என்னமோ 1/2 கிலோமீட்டர் கூட நாங்க தாண்டலாம். அந்த அளவுக்கு டிராபிக்கா இருக்கு. 2 மணி நேரமா இதுலதான் மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்கோம். ஐயோ அத்தான், சாமி வேற எனக்கிட்ட திருமாங்கல்யம் எங்கன்னு கேட்டுட்டாரு. அம்மா மனசு எப்ப மாறும், எப்ப எப்படி இருக்காவன்னு தெரியாததுனாலதான் இந்த திருமாங்கல்யத்தை வச்சு எந்த பிரச்சனையும் வந்துடப்படாது, காலமா உங்க மூலமா போய் வாங்கலாம்னு நினைச்சிருந்தேன். இப்ப இதே காரணமா வச்சு ராசி சரியில நம்ம ஆரம்பிச்சாலும் ஆரம்பிச்சிருவாவ. இரு போறடா போறேன். இந்த டிராபிக்கை தாண்டி நாங்க வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. அத்தான் இங்கிரு, இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. காரு, பஸ் இந்த மாதிரி வண்டி தான் போவாம நிக்குது. மூவ் பண்ணவே முடியல நிலன். ஆனா பைக் ஓட்டிக்கிட்டு போறவியெல்லாம் இடையில நூந்து பேரியாவ, ரோட்டுக்கு சைட்லோடயே இறங்கி பேரியாவ. காரு பஸ் நாங்க எல்லாம் தான் முழிச்சுக்கிட்டு நிக்கோம். இந்த ரோடு ஒன் வே எல்லாம் இல்ல. பேசாம யாரையாவது பைக்ல அனுப்பி வச்சேன்னு வச்சுக்கான், கொடுத்து விட்டுறலாம். இப்போதைக்கு பைக்கை தவிர எந்த வண்டியும் மூவ் ஆவதுக்கு வாய்ப்பே இல்ல. மேபி ஒரு ரோட பிளாக் பண்ணி ஒன் வே ஆக்குனாவல்னா ஒரு 1/2 மணி நேரத்துல டிராபிக் கிளியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப என்னதான் பண்ணியது? நீ ஒண்ணு பண்ணு, அர்ஜுன் வந்திருக்காரா? அர்ஜுன் அண்ணன் என்னமோ தெரியலடா, ஒரு விஷயத்த திருப்பி பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே கோவமா வருது. அதான் வரமாட்டேன்னு தான் சொன்னாரு. எப்படி எல்லாமோ நான் போய் பேசினேன், சாராவும் கூப்பிட்டுருப்பா போல, வந்திருக்காரு. நீ யார்கிட்ட இந்த விஷயத்த சொல்ல வேண்டாம், நேரா அர்ஜுன் கிட்ட போ. போய் நடந்தது சொல்லு, அவரே பைக் எடுத்துட்டு வருவாரு. அண்ணனா? ஆமாண்டா, நீ சொல்லு. ஐயோ அத்தான், அன்னைக்கு கல்யாணத்துக்கு வந்ததே பெருசு. அவர்கிட்ட போய் வேலை ஏதாவது செய்யறதுக்கு சொன்னா கோவப்பட்டுட்டு போனாலும் போயிருவாரு. இப்ப அதை பத்தி எல்லாம் யோசிக்கிறதுக்கு நேரம் இல்ல. இங்கே உனக்கு தெரியாம இருக்கலாம், அர்ஜுனுக்கும் அவன் மேல தனிப்பட்ட வகையில பாசம் உண்டு. அதை வெளியே காட்டாம இருந்தாலும் மனசுக்குள்ள இருக்கு. கண்டிப்பா பைக் எடுத்துட்டு வருவாரு. இல்லத்தான், நான் கவினை அனுப்புறேன். இங்க கவினை அனுப்பி சொதப்பி விட்டுறாத. இப்ப கவின் வந்தான்னு வச்சுக்கான், என்னமோ ஒரு பிரச்சனை உருவாக்கி வைப்பான். பொறுப்புன்னு சுத்தமா இல்ல. நீ பேசாம அர்ஜுனை வர சொல்லு. மாங்கல்யத்தை இங்க இருந்து வாங்கி அங்க கொண்டு சேர்க்கறதுக்கு அவர் தான் சரியான ஆளு. பைக் எடுத்துட்டு அவரே வர சொல்லு. அத்தான், என்னால எப்படி? சொல்லு, இல்லன்னா நான் போன் பண்ணி சொல்லட்டா? இல்ல நானே சொல்லேன், நீங்க போன வைங்க. சரி. இங்கே கார் எடுத்துட்டு வந்துடாம, பைக் காரணம் மட்டும் தான் அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்காவ. வேற ஒரு வண்டி நிக்க இடத்துல இருந்து அசையல. சரி அத்தான், நான் சொல்லேன். நிலன், ஏன் ஒருவேளை திருமாங்கலி என்னமோ இங்க வந்து சேரலங்கிறது தெரிய வந்திருக்குமோ என்ன? இங்க அந்த பிரவீன் அவளுக்கு வீட்டுக்கு போயிருக்கான்ல, அந்த பிரவீனுக்கு அவளுக்கு நடுவுல என்னமோ நடந்திருக்கு. எனக்கு என்னமோ அவ 2 பேரும் என்னமோ தப்ப மறைக்காவ போல இருக்கு. அம்மா, இல்லையா? யார் பத்தி யார்கிட்ட தப்பா வந்து பேசுதியா? உனக்கிட்ட நீ காதலிச்சவளை பத்தி தான் பேசேன். என் பிள்ளைக்கு இன்னொருத்தன் கூட தப்பு பண்ணவெல்லாம் வேண்டாம். இன்னொரு வார்த்தை அவளை பத்தி தப்பா பேசுனியா, அது பிறகு நடக்கதே வேற. தாலி கட்டினதுக்கு பிறகு நீ வருத்தப்பட போற. எப்பவோ நான் வருத்தப்பட போறது இல்ல. அவளை பத்தி இனிமே என்கிட்ட தப்பா பேசுனியா, மா இந்த நிலனோட இன்னொரு முகத்தை நீங்க பார்க்க வேண்டியதா இருக்கும். உனக்கிட்ட நல்லது சொன்னா உனக்கு புரியுமாகும். சரி, இவ வேற எப்படா கல்யாணத்தை நிறுத்தலாங்கிற மாதிரியே சுத்திட்டு தெரியாவ. அண்ணே என்ன? நிலன், என்ன வியாட்டி சட்டியோட சுத்திக்கிட்டு தெரியா? இல்ல கார்த்திக், அந்த துணியெல்லாம் போட்டு பழக்கம் இல்ல கண்டியா. அதான் தாலி கட்டத்துக்கு மணமேடைக்கு போவேன்ல, அப்ப எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு தான். அது சரி. கல்யாண மாப்பிள சிரிச்சுக்கிட்டு கெத்தா சுத்திட்டு தெரியாம என்னடா ஒரு மாதிரி சோக கீதம் வாசிட்டு தெரிய மாதிரி இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கார்த்திக். அண்ணன் எப்படியோ கஷ்டப்பட்டு தான் இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கான். அவனுக்கிட்ட இதெல்லாம் சொன்னா நல்லா இருக்காது. கோவப்பட்டு போனாலும் போயிருவான். இங்க இருந்து பக்கத்துல தானே, 10 நிமிஷம் ஆகும். மாங்கல்யம் இங்க இல்லைங்கிறது யாருக்கு தெரிஞ்சாலும் அபசகுணமா பேசி தியா மனசை கஷ்டப்படுத்திடுவாவ. பேசாம அத்தான்கிட்ட இருந்து நம்மளே போய் வாங்கிட்டு வந்துருவோம். சரி கார்த்திக், நீங்க இருங்க, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் கிளம்பேன். நிலன் அண்ணே, என்னாச்சு? இல்ல ஒன்னும் இல்ல அண்ணே, என்னமோ டென்ஷனா இருக்க மாதிரி இருக்கு. ஆமா, என்னமோ நினைச்சுக்கிட்டு டென்ஷனா சுத்திட்டு தெரிய மாதிரியே இருக்கு. அதெல்லாம் ஒன்னும் இல்ல அண்ணே. கார்த்திக், அதெல்லாம் ஒன்னும் இல்ல.
ஏதாவது பிரச்சனையா? இல்ல அண்ணே. இப்ப நீ எங்க போற? வெளியே கிளம்புறதுக்கு நின்ன? அதுவா? ஆமா, வெளியே போறதுக்கு வாசப்படி மிதிக்கிறதுக்கு தான் போனேன். அது அண்ணே, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காப்லாம், டிராபிக்கா இருக்கு, அதான் வழி தெரியல அப்படின்னாவ வெளியே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை காட்டினா வருவாவ எல்லாம். வாட்ஸ்அப்ல லொகேஷன் அனுப்பி விடு. இல்ல நான் ஏதாவது போய் கூட்டிட்டு வரணுமா? ஐ திங்க் பெரிய வண்டிங்க தான் மூவ் ஆகாம நிக்குது. பைக் எல்லாம் போவான்னு நினைக்கேன். ஏதாவது பாக்கணுமா? அண்ணே இல்ல, பாக்கணும்னா சொல்லு, நான் போய் பாக்கேன். இல்ல அண்ணே, நீ என்கிட்ட பேசினதே பெருசு. நீ என் கல்யாணத்துக்கு வந்ததும் அதை விட சந்தோஷமா இருக்கு. வெளியே பக்கத்துல தான் நிக்காவேன், நான் உள்ள வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டு வரேன். வேற ஒண்ணும் இல்லையே? இல்ல அண்ணே, வேற ஒண்ணும் இல்ல, நானே போய் கூப்பிட்டுட்டு வந்துடுறேன். எதுக்கு இவ்வளவு டென்ஷனா இருக்கான்னு தெரியலையே. ஏன் மச்சான் இவன் எதுக்கு இவ்வளவு டென்ஷனா இருக்கான்? அப்படித்தானே இருக்கு, எனக்கு அவன் மூஞ்சி பாக்கச்சுல அப்படிதான் தோணுது. அர்ஜுன், இவா ஒருத்தி. நிலன் உங்களுக்கு பிடிக்காத அப்பாவோட பையன் தானே? அவனுகிட்ட இவ்வளவு நாள் நீங்க பேசினதே இல்ல. அவன் முகத்தை பார்த்தே அவனுக்கு ஏதோ பிரச்சனைன்னு தெரிஞ்சதா அவனுகிட்ட பேசுதியா? என்கிட்ட இப்படி கூட ஒரு நாள் நீங்க பேசினதே இல்ல. ஏய், உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? நான் யார்கிட்ட பேசுறேன், யார்கிட்ட பேசக்கூடாதுனால நான் முடிவு பண்ணணும். எனக்கிட்ட ஏன் பேசுதியா, ஏன் பேச இல்லைன்னு கேட்கறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்ல. நான் எப்ப வேணாலும் என்ன வேணாலும் எப்படி வேணாலும் பண்ணுவேன். அது கேட்கறதுக்கு என் ஃப்ரெண்டுக்கு என் தங்கச்சிக்கு மட்டும் தான் உரிமை இருக்கு. இரு, கொலை வரையில இருக்கேன், எந்திரிச்சு போயிரு. ஏன் பொண்ணு ரூமுக்கெல்லாம் வரவே கூடாது? ஏன்டே, ஏன் பொண்டாட்டியை பாக்கிறதுக்கு நான் வரப்படாதா? போங்க. வரா, நேத்து வரைக்கும் நீ வாப்பா, இன்னைக்கு போங்கயா. என்ன பொண்ணு ரூமுக்கெல்லாம் வந்திருக்குதியா போல? ஒன்னும் இல்ல, என் அழகிய ரெடி பண்ணிட்டாவலான்னு பாக்கிறதுக்காண்டி வந்தேன். ஐயோ, எங்க கல்யாணம் மாப்பிள இந்த துணியை போட்டிருக்குதியா? ஐயோ தியா, அந்த துணியெல்லாம் போடுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. தாலி கட்டத்துக்கு வருவேன்ல, அப்ப போட்டுக்கலாம். இப்போ நீ பாத்துக்கிட்டு போலான்னு தான் வந்தேன். அழகாட்டு இருக்கனா? என் தியாக்கு இந்த மேக்கப் எல்லாம் தேவையே இல்ல. இதெல்லாம் இல்லாமலே அவ அழகா தான் இருப்பா. நேத்து ஃபுல்லா கனவு கண்டுட்டே இருந்திருக்கேன் தெரியுமா? ராத்திரி ஃபுல்லா நமக்கு என்ன குழந்தை பிறக்கும், நம்ம குழந்தைங்களுக்கு என்ன பேர் வைக்கலாம். ஏ லூசு, என்னமோ உன் கழுத்துல நான் தாலியே கட்டல. அதான் இன்னைக்கு கட்ட போறல. எனக்கு நம்ம ஒன்னா வாழ போறோம்ல, அந்த சந்தோஷத்துல கனவுல இருக்கேன். கனவு கண்டுகிட்டே இரு, இன்னும் 1.5 மணி நேரத்துல உன் கழுத்துல தாலியை கட்டுறேன். சரி, சந்தோஷமா இருக்கல? நீ என் கழுத்துல தாலி கட்ட போற, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த சந்தோஷத்தோட இரு, நம்ம மணமேடையில பாக்கலாம். மணமேடையில கூட உனக்கு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டே இருக்கு. சர்ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். சரி, பாக்கலாம். நான் போறேன். நிலன், என்னம்மா? எங்கேயுமே போறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது, போயிட்டு வரேன் அப்படின்னு தான் சொல்லணும். சரிம்மா, போயிட்டு வரேன். நிலன், என்னடி? ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டி பொண்டாட்டி. பயங்கர டிராபிக்கா இருக்கு, சுத்தி போனாலும் பரவாயில்ல. அந்த பக்கத்தை ஒன் வேயா மாத்தலாம்னு நினைக்கிறேன். சரி சார், நீங்க அதுக்கான வேலையெல்லாம் பாருங்க, இங்க நான் பாத்துக்கிறேன். கோயில எல்லாம் அங்கேயும் போலீஸ்காரங்களை எல்லாம் விட்டுருக்கோம் சார். சரி. என் ஃப்ரெண்ட் இதுல வெயிட் பண்றான்டா, அவனை கூட்டிட்டு வரதுக்காண்டி போறேன். ஏய், அதெல்லாம் வேண்டாம், நானே போய் பாத்துக்கிடுவேன். என் ஃப்ரெண்ட் யாருன்னு உனக்கு தெரியாதுல்ல? ஓ, கவனிக்கலாம். சரிடா, என் ஃப்ரெண்ட் தான் வெளியே தான் நிக்கான், நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். என்ன அண்ணனோ, கல்யாண மாப்பிள்ளை வேற ஸ்டாண்ட் கூட எடுக்காம போறான்.